இப்பொழுது அங்கே ஒசூரிலே வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதற்குள்ள தனிப்பட்ட விவகாரம், காதல் விவகாரம். உடனடியாக சம்பந்தப்பட்ட கொலை செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல தஞ்சாவூரிலே ஒரு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை எடப்பாடி சொல்கிறார். அதுவும் தனிப்பட்ட தகராறு. அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பதை முதலிலே எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. 13 பேரை சுட்டுக் கொன்றது எடப்பாடி. அது என்ன சொன்னார்? நான் டிவியிலே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே எடப்பாடி. அதே போல இவருடைய தலைவி இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள். அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 32 தடவை சொல்லுகிற இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது கொடைநாட்டில் தான். ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கொடைநாட்டில் இருந்து தான் இங்கே கவர்மெண்டே நடத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் பிளைட்டில் போவார்கள், கொடைநாட்டில் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள். ஆக கொடைநாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசியல் கடைசி காலத்தில் இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். கொடைநாட்டில் இருந்து கோட்டை இயக்கிக் கொண்டிருந்தவர் தான் அன்றைய முதலமைச்சர், அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அந்த அம்மையார் வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டையே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது காப்பாற்ற முடிந்ததா? அங்கே காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். 5 கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது. அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள் என்று எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. அதேபோல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது. கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை 2018 நவம்பர் 2ஆம் தேதி. பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் 14, 2018. ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை, கணவன் கைது டிசம்பர் 23, 2020. கல்லூரி ஆசிரியை கழுத்தை அறுத்து தீ வைத்து எரித்து கொலை, கோவை ஜனவரி 8, 2017. கள்ளக்காதல் விவகாரம், காரை ஏற்றி கொலை செய்தது ஏன்? கைதான காதலன் பரபரப்பான வாக்குமூலம், சென்னை மே 9, 2017. அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை, தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 8/7/2019. இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று தனிப்பட்ட விவகாரங்களால் செய்யப்படும். அதேபோல்தான் தஞ்சையிலே நேற்றைக்கு நடந்திருக்கிறது. ஆக இதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொருள் அது மட்டுமல்ல, குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது. ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். 2020 இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். அதோடு மட்டுமல்ல, சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுடிகளை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்க்ல ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்தப்பட்டிலும் ரவுடிசம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக இதுபோன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்டே இன்சிடென்ட்ஸ் நடப்பதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமல்ல என்பதை
நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தா இவருடைய மொத்தமா சேர்த்து சொல்றாரு. நான் ஒவ்வொரு ஆண்டா சொல்றேன். கணக்கே இருக்கு. கணக்கில் தப்பு அவர் சொல்றது. கடைசி ஒவ்வொரு வருஷமா அப்படி நான் அவர் கொலையிலன்னு பார்த்தா 1 லட்சம் கொலை நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில. அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில இருந்து அவங்க ஆட்சி விட்டு இறங்குற வரையில எடுத்து பார்த்தா 1 லட்சம் கொலைன்னு நான் சொல்றேன். நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். அவர் கடைசியா 2020 1672 இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 792 கொலைகள் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல 2023-24 1500 அவரோட 100 குறைஞ்சிருக்கு. இப்போ 792 தான் நடந்திருக்கிறது. ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்துக்கு. அது இவ்வளவு பேசுகிறார்களே. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உருக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதை வைத்து பூதாகரமாக பேசினார். அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆகி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட்டவர்த்தமாக வெளிவந்தது. இப்ப யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. இந்த 2 பிரச்சனை வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அதிலும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை நடந்தது. அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மக்கள் சரியாக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு எதோ பல கர்ணங்கள் அடித்து எடப்பாடி செய்து பார்க்கிறார். நிச்சயமாக அது ஈடுபடாது. தளபதிக்கு இன்றைக்கு இப்பொழுது கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருத்து கணிப்பு தான் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கூட சொல்லியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது. ஜார்க்கண்டில் இழுபறி என்று சொல்கிறது. அதே அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 54% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் M.K. Stalin's government. 17% are satisfied to some extent. 29% are not satisfied. ஆக இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கிற போது 71% மக்கள் இந்த அரசுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் ஆதரவாக இருக்காரு. இந்த 29% இருக்குதுல்ல, இதுல தான் எல்லாரும் பங்கு போட்டுக்கணும்.